மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். கோதுமை மணி. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 12 அதிகாரம் 24 இவ்விதமாய் சொல்கிறது: மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அருமையானவர்களே, இது இயேசு கிறிஸ்து சொன்னார். கோதுமை மணியாக அவர் மரித்ததினால்தான் இன்றைக்கு உலகமெங்கும் கோடி 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 மக்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியமும் அதேதான். நீ கோதுமை மணியாக நீ மரிக்க வேண்டும். அப்படியானால் நான் செத்து போகணுமா? இயேசுக்காக வாழ வேண்டுமானால் நான் மரிக்க வேண்டுமா? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்புகிறது அல்லவா? இல்லை அருமையானவர்களே, மிகுந்த பலனை கொடுக்க வேண்டுமானால், இயேசுவுக்காக மிகுந்த பலனை வேண்டுமானால் நமக்குள்ள இருக்கிற சுயம் மரிக்க வேண்டும். என் சுயத்துக்கு நான் சாக வேண்டும், உலகத்துக்கு நான் மரிக்க வேண்டும், பாவத்துக்கு மரிக்க வேண்டும். இந்த மரிக்கிற தன்மையெல்லாம் இல்லைன்னா நான் இயேசுவுக்காய் கனி கொடுக்கவே முடியாது. ஒருவேளை வாலிப பிராயத்தில் அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். படித்து முடித்தோடனே நல்ல வேலையில் நல்ல வசதியாக நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் போய் உட்கார்ந்த பிறகு நல்ல உயர்வு, சம்பளம், வீடு, வாகனம், வசதி எல்லாம் வந்த பிறகு ஒரு சுயம் உள்ளே வந்துடும். போதும், நல்லா நம்ம வாழணும், அவங்கள போல் வாழணும், இவங்கள போல் வாழணும். இல்லை, ஊழியத்துக்கு வேணால் ஒரு மிஷினரியை நான் தாங்கிடுறேன், இதை கொடுத்துட்டா போதும். ஆனால் நான் ஒரு பிட்டு கூட இறங்கி ஆண்டவருக்காக என்ன செய்ய மாட்டேன்? வேலை செய்ய மாட்டேன். உலக காரியங்கள், உலக மேன்மை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இவையெல்லாம் ஆண்டவருக்காக பலன் கொடுக்க முடியாதபடி நம்மை தடுத்து விடுகிறது. லூக்கா 8 அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். 4 விதை, வழியரகை விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதை. 14 வாசித்தோன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டு அந்த வசனம் என்ன செய்து முளைச்சி வெளியே வந்துருச்சு. ஆனாலும் இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் படைத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் இயேசுவுக்காக பலன் கொடுக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதோ கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆண்டவருக்காக நான் கனி கொடுக்கலைன்னா என்னுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். ஒருவேளை அருமையான சகோதரனே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றிருக்கிறேன் என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்திலே இந்த வருட கடைசியிலே கனியை தேடி வருகிறார். என்ன கனி கொடுத்துருக்கிறீங்க? ஏதோ நான் தசம பாகம் கொடுத்தேன், நான் வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன், அது போதாது.
போதாது, ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்தார்கள், பல இடங்களில் போய் நற்செய்தி அறிவித்தார்கள், தங்களையும் தங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். ஆனால் ஒரு சின்ன தியாகம் கூட பண்ணாமல் நான், என் குடும்பம், என் வீடு, என் பிள்ளை, என் வசதி, எனக்கு என்னால் முடிஞ்சால் ஏதாவது செய்வேன், ஏதாவது ஒரு ஜபத்தில் போய் அட்டென்ட் பண்ணுவேன், அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ? அதனால தான் 2000 வருஷம் ஆனாலும் ஒருவேளை தோமா இந்திய தேசத்துக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தார். இயேசு கிறிஸ்துவின் சீடர். இவ்வளோ நாளாகியும் இன்னும் சுவிசேஷம் பரவல். அருமையானவர்களே, எழுப்புதல் 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 என்று ஜெபிக்கிறோம். ஆனால் கோதுமை மணியாக நானும் நீங்களும் உலகத்துக்கும் பாவத்துக்கும் சுயத்துக்கும் சாகாத வரைக்கும் இந்த எழுப்புதல் வரவே வராது. எதையாவது தியாகம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஒருவேளை நான் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னை உயர்த்துவதற்காக சொல்லவில்லை. 8 மணி நேரம் சரியாக வேலை கசக்கி புழிஞ்சிடுவாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது படுத்து தூங்கணும் போல் இருக்கும். ஆனாலும் அந்த டயர்ட்னஸை தூக்கி எறிஞ்சு போட்டு பக்கத்தில் உள்ள சேரி பகுதிகளுக்கு சிறுவர் ஊழியம் செய்ய கடந்துச்சு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊழியம். என் லீவெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரிட்டையர்டு ஆகும்போது நிறைய லீவ் சேலரி தான் வாங்கிட்டு போவாங்க. ஒரு லீவு கிடையாது. எல்லா லீவையும் எடுத்து விபிஎஸ் எடுக்க, மினிஸ்ட்ரி பண்ண, என் லீவெல்லாம் ஊழியத்துக்காக தான் போயிருந்துருக்கோம். அருமையானவர்களே, என்ன செஞ்சுருக்கோம் ஆண்டவருக்காக நம்ம யோசித்து பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஏம்மா ஒரே ஒரு நாள் உனக்கு லீவு, 2 பிள்ளைகள் ஆண்டவர் அழகாக கொடுத்துருக்குறாரு, இந்த பிள்ளைய வச்சுட்டு நல்லா கறி எடுத்து சமைச்சி சாப்பிட்டுட்டு வீட்டில் படுத்து தூங்கலாமே, ஒரு நாள் ரெஸ்ட்டு, இன்றைக்கும் பிள்ளைய கொண்டு வந்து என் வீட்டில் போட்டுட்டு ஊழியத்துக்கு போகிறேன்னு போறியம்மா, உனக்கு புத்தியே கிடையாது, உனக்கு அறிவே கிடையாதுன்னு. ஆனால் அருமையானவர்களே, நான் ஜெபித்தேன், ஆண்டவரே ஒரு நாள் தான் லீவு, இன்றைக்கும் கிராம ஊழியத்துக்கு போகாமல் நான் படுத்து தூங்குறதான்னு கேட்டப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? ஒரு சிலர் தான் இந்த வாரம் மகளே, இந்த ஒரு சிலர் தான் இப்படி மறிக்க ஒப்பு கொடுக்குறாங்க, நீயும் போறியான்னு கேட்டபோது, இல்லை ஆண்டவரே நான் தொடர்ந்து செய்வேன், வேலையும் செய்து கொண்டு வீட்டில் ஊழியத்தையும் செய்தபோது கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். ஒருவேளை நெகேமியா அரண்மனையிலே ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தவர். அவர் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரராக இருந்தார். ராஜாட்ட தினம் பேசுவார். ராஜா விசாரிக்கிற ஒரு மகன் இல்லை. நம்மளாம் ஒரு அரண்மனை வேலை கிடச்சா எப்படி ஜம்முன்னு இருந்துட்டு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, அதன் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த செய்தியை கேட்டவுடனே அந்த நெகேமியா என்ன செய்தாராம், உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்தாராம், அழுதாராம், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். விண்ணப்பம் பண்ணாதவன் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டாராம். நம்ம என்ன செய்கிறோம்? தேசத்தில் கோடி கோடி மக்கள் விக்கிரகத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறாங்களே, ஜீவனுள்ள தேவனை அறியாமல் இருக்கிறாங்களே, பாவத்தை போல பால் போல பருகி கொண்டிருக்கிறாங்களே, குடியும் விபச்சாரமும் வேசித்தனமும் பாலியல் பலாத்காரமும் பெருகி கொண்டிருக்கிறதே. பாரம் உண்டா? நான் மட்டும் வாழ்ந்தா போது நினச்சிட்டு இருக்கிறோமா? அருமையானவர்களே, கோதுமை மணியாக நீங்களும் நானும் மறிக்கணும்னா உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஏதாவது காரியத்தை நாம் தியாகம் பண்ணி தான் ஆகணும். உடனே என்ன செய்தார் தெரியுமா? ராஜாட்ட கேட்டு உத்தரவு கேட்டு திரும்ப போய் வேலையை விட்டுட்டு, வசதியை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு போய் அங்கே போய் எருசலேமின் அலங்கத்தை கட்ட போனார். தான் கட்டுறது மாத்திரம் எல்லாரையும் எழுப்பி விட்டார். எழுந்துருங்க, உங்கள் பகுதியில் நீங்கள் கட்டுங்க. எல்லாரும் உற்சாகமாக எழுதி அவர் பகுதியிலே கட்ட ஆரம்பித்தாங்க. அலங்கம் 52 நாட்களிலே கட்டி முடிக்கப்பட்டதாம். நான் மிஷினரியை தாங்குறேன், அவங்க செய்வாங்க. இல்லைங்க, உங்கள் பகுதியில் நீங்கள் கட்டுங்க. உங்கள் பகுதியில் யார் செய்வா? உங்கள் தெருவில் ஒரு ஜபக்குழு ஆரம்பிங்க, ஒரு சிறுவர் ஊழியத்தை ஆரம்பிங்க, பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு சுவிசேஷம் உங்கள் வீட்டில் வச்சு அறிவிங்க. தேசத்தில் எழுப்புதல் வரும். உங்கள் பகுதிக்கு நீங்கள் தான் காவல்காரங்க, உங்கள் தெருவுக்கு நீங்கள் தான் காவல்காரங்க, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் தான் காவல்காரங்க. நான் மட்டும் வாழ அழைக்கப்படவில்லை. ஒரு தாளந்து வாங்கினவன் புதைச்சி வச்சானா, எழுந்து கட்ட வேண்டும். அருமையானவர்களே, நாம் கோதுமை மணியாக மறிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நாட்களில் எத்தனையோ மிஷினரிகள் இல்லை, ஒருவேளை அமெரிக்காவிலேருந்தும் இங்கிலாந்துலேருந்தும் ஜெர்மனிலேருந்தும் இருண்ட இந்திய தேசத்துக்கு வராமல் இருப்பார்களானால், தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தங்களுடைய எல்லாவற்றையுமே இழந்து இந்த இடத்துல வந்து கோதுமை மணிகளாக மறித்தது நிமித்தமாய்
தங்கள் சுயத்தை தியாகம் செய்து ஊழியம் செய்தது நிமித்தமாய் ஒருவேளை அவங்கள எத்தனையோ பேர் கொஞ்சம் வயசுலேயே மரித்து போயிட்டாங்க. ஆனாலும் இந்தியாவிலே சுவிசேஷ தீபம் ஏற்றப்பட்டது. ஏராள மக்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். சீகன் பால் என்ற மிஷினரி நம்முடைய தேசத்துக்கு வந்தார். ஒருவேளை அவர் இங்கே வந்தபோது தரங்கம்பாடியில் அவர் இறங்கினார். ஆனால் அவர் உள்ளவே விடலையாம். சுடு மணலில் பல மணி நேரங்கள் அப்படியே அவரை நிற்க வச்சிட்டாங்களாம். இங்கே வந்தபோது இங்குள்ள சிறு பிள்ளைகளெல்லாம் படிக்கலை, குறிப்பாய் பெண் பிள்ளைகள் படிக்கவில்லை. இவங்கெல்லாம் அப்படி சுற்றிட்டுருக்குறாங்களே, இவங்களுக்கு ஸ்கூல் கட்டணுமே, இவங்கள படிக்க வைக்கணுமே. அவர் என்ன செய்தாராம், அவர் படிக்க ஆரம்பித்தார். எத்தனையோ பேர்கிட்ட கேட்டாராம், யாருமே அவருக்கு தமிழ் சொல்லி கொடுக்கலையாம். ஒரு சின்ன 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து கடற்கரை மணலில் எனக்கு சொல்லி கொடுப்பான்னு சொல்லி வேறு எந்தோ ஒரு நாட்டிலேருந்து வந்தவன் அப்படியே மணலில் எழுதி தமிழை கற்றுக்கொண்டார். இன்றைக்கு இந்த தமிழ் வேதாகமும் உங்கள் கையில் என் கையில் இருக்குன்னா அவங்களாம் அவ்வளோ முயற்சி செய்து தமிழை கற்றுக்கொண்டு இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்ததுனால தான் இந்த வார்த்தைகளை நம்ம எளிதாக படித்து கொண்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருக்காக நீங்களும் நானும் கோதுமை மணியாக மடிய வேண்டும். இன்னும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வசதியாக வாழ்ந்து கொண்டெல்லாம் இருக்கலான்னு நினைக்கிறீங்களா? இனி காலம் செல்லாது. கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். அருமையானவர்களே, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா, எந்த தியாகம் பண்ணணும் ஆண்டவரே, நான் எந்த ஜெபக்குழு ஆரம்பித்து நடத்தணும், ஒரு சிறுவர் ஊழியத்தையாவது நான் எடுத்து செய்வேன், ஒருவேளை கிராமங்களுக்கு போய் நான் இந்த துண்டு பிரதிகளை கொடுத்து உமை பற்றி அறிவிப்பேன், இல்லை எங்கள் சபையில் ஒரு யூத் மீட்டிங் எடுத்து நடத்துவேன். ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் வாசலை திறப்பார். கோதுமை மணியாக மாற நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கோதுமை மணியானது சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அன்பான சகோதரனே சகோதரியே, வாரத்துக்கு ஒரு முறை ஆலயத்தில் போய் ஆராதித்து காணிக்கப்பட்டு வருவேன், இது மறிக்கிற அனுபவம் அல்ல. இது பலன் கொடுக்கவே கொடுக்காது. உங்களை நீங்களே திருப்திப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஏதாவது செய்ய அர்ப்பணியுங்கள். என் சுயத்தை வெறுப்பேன் ஆண்டவரே, இயேசுவுக்காக ஏதாவது செய்வேன். இரவு முழுதும் விழித்திருந்து ஜெபிப்பேன், உபவாசித்து எங்கள் பகுதிக்காக ஜெபிப்பேன். எங்கள் தெருவில் நான் இயேசுவின் அலங்கம் கட்டப்பட, இந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்வேன். ஒரு சிலரை கூட்டி ஜெபம் பண்ணுங்க, வாரத்தில் ஒரு நாள் தீர்மானம் எடுங்க. அன்பின் தகப்பனே, தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீங்கள் கடைசி மணி நேரத்தில் கூட வந்து நீ சும்மா நிற்கிறது என்ன, திராட்சை தோட்டத்துக்கு போ, வேலை கொடுப்பேன் என்று வேலை கொடுத்தீங்களே ஆண்டவரே. கடைசி மணி நேரத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏசப்பாக்காக வேலை செய்யாமல் சும்மா நிற்க முடியாதப்பா. உமக்காக ஏதாவது ஒரு வேலை செய்ய கர்த்தர் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பேசுவீராக. நாங்கள் அவரவர் எங்கள் பகுதியில் எழுப்பி கட்டினால்தான் இந்திய தேசத்தில் எழுப்புதல் வரும் ஆண்டவரே. அதற்காக சுயத்துக்கு மறிக்க, உலகத்துக்கு மறிக்க, பாவத்துக்கு மறிக்க, இயேசுவுக்காக எழும்ப கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டையா, ஆவியானவர்களோடு கூட பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.